ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன்ஸ். அது என்ன சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் 6ஓட ஆன்சர் டிஸ்கஷன். ஸோ 40 கொஷினுக்கான ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while Subhash studying in school, he was influenced by the teachings of. ஸோ யாரோட டீச்சிங்னால அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா. So strongly influenced by Swami Vivekananda's teachings. ஸோ இது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 3 இன்க்வெஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம்லேருந்து. ஸோ எந்த எக்ஸாமோட கொஷின்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் 2020 வெட்டினரி அசிஸ்டன்ட் ஒரு எக்ஸாம் இருந்தது, அதுலேருந்து எடுத்த கொஷின் தான் இது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம கவர் பண்ணியிருப்போம் பயோகிராஃபியில். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இது. நெக்ஸ்ட் ஹூ கிண்டில் த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரியாட்டிசம் அண்ட் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸோட பேட்ரியாட்டிசமை யார் கிண்டில் பண்ணா அப்படின்னா, அது 12th படிக்கும் போது அவரோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பேனி மாதவ் தாஸ் தான் அவரோட பேட்ரியாட்டிசம் ஸ்பிரிட்டை கிண்டில் பண்ணார். ஸோ ஆன்சர் பி பேனி மாதவ் தாஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், நேதாஜியோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கன்னா யூனிவர்சிட்டி மிலிட்ரி ட்ரைனிங் கார்ப்ஸில் அவரோட ஒர்க்கை யார் அப்ரிஷியேட் பண்ணான்னா அவரோட ப்ரொஃபஸர் ஆட்டன். ஸோ ப்ரொஃபஸர் ஆட்டன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் தான் நேதாஜியோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ப்ரொஃபஸர் ஆட்டன். நேதாஜி இங்கிலாந்துக்கு போறாரு அவரோட பேரண்ட்ஸோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக. எப்போ போறாரு அப்படின்றது கேள்வி. ஸோ அவரோட பேரண்டோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இங்கிலாந்துக்கு போறாரு. எப்போன்னா 1919. ஸோ ஆப்ஷன் ஏ 1919. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், when did ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் ஃபாரின் சாயிலில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸோ ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் ஃபாரின் சாயிலில் 21st October 1943 அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் பி 21st October 1943. ஸோ இது ஐஎன்எம். நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் பார்த்தோன்னா இது அதே வெட்டினரி அசிஸ்டண்ட்டில் கேட்டிருந்தது தான். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா சோர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ், இந்தியா லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ மால்வா பிளேட்டிவ். ஸோ ரிவர் சாம்பல், பெட்வா, கென் இது எல்லாமே மால்வா பிளேட்டிவ் ட்ரெயின் பண்ணுது. ஸோ மால்வா பிளேட்டிவ் சாம்பல். நெக்ஸ்ட்டு தப்தி. ஸோ தப்தி மத்திய பிரதேஷில் இருக்க பீட்டல் டிஸ்ட்ரிக்டில் ரைஸ் ஆகி அங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ தப்தி மகாராஷ்டிரன் பிளேட் வச்சு ஓகே, நான் பிளேட்டு போடலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ளோ ஆகுறது மத்திய பிரதேஷில் ஃப்ளோ ஆகுது. ஸோ மகாராஷ்டிரா பிளேட்டூவில் தான் ஃப்ளோ ஆகுதுன்னு இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். பட்டு மால்வா பிளேட்டிவ் ட்ரைன் பண்ணுறது சம்பல் ரிவர். ஸோ இது ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் ஜியாகிரஃபியில் ஏரியா வைஸில் பார்த்தோன்னா எது இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஸ்டேட். ஸோ ஏரியா வைஸ் பார்த்தோன்னா இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஸ்டேட் ராஜஸ்தான், ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் கோவா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான். ஸோ இந்த ஆன்சரில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஸ்டேட்ஸ் விச் டு நாட் ஹேவ் அன் இன்டர்நேஷ்னல் பார்டர். ஸோ இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் இல்லாத ஸ்டேட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் உங்களுக்கு பார்டர் டச் ஆகும். ஸோ சைனாவோட பார்டர் டச் ஆகுது, அதனால அது கிடையாது. நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ் பார்த்தோம்னா நடுவில் இருக்குது, அது எதுவும் இன்டர்நேஷ்னல் பார்டர் டச் ஆகலை. ஸோ அதனால மத்திய பிரதேஷில் இருக்குது. நெக்ஸ்ட்டு உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்ட் இங்கே இருக்குது, இங்கே சைனா பார்டர் டச் ஆகுது. நெக்ஸ்ட்டு தெலுங்கானா. ஸோ தெலுங்கானாவும் இன்டீரியர், அதுவும் டச் ஆகலை. ஸோ ஆன்சர் மத்திய பிரதேஷ், தெலுங்கானா 2 and 4. நெக்ஸ்ட் டேர்ம் சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் எதுலேருந்து டெரைவ் பண்ண வேர்ட் அப்படின்னா
சாரி. ஹிமாலயான்றது வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ண வேர்ட் அப்படின்னா, சான்ஸ்கிரிட் அப்படின்றதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லேருந்து வந்த வேர்ட் தான் அது ஹிமாலயா அப்படின்னா அபவுட் ஆஃப் ஸ்னோ. ஸோ த டேர்ம் ஹிமாலயா இஸ் டிரைவ் ஃப்ரம் சான்ஸ்கிரிட். இட் மீன்ஸ் அபவுட் ஆஃப் ஸ்னோ. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ சான்ஸ்கிரிட். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேருன்னு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். Next, history. So which one of the statement is incorrect regarding Guptas? So Guptas நம்ம இப்போ ரீசெண்டாக கவர் பண்ண சாப்டர். ஸோ 11th history chapter 7 குப்தாஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அதே எக்ஸாம் தான் வெட்டினரி அசிஸ்டன்ட் 2020லேருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹரிசேனா வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசேனா வந்து சமுத்திரகுப்தாவோட ஒரு கோர்ட் போயட். ஸோ அதனால அவர் சந்திரகுப்த பீரியடில் இல்லை, அவரோட இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் கிடையாது. ஸோ அதனால ஆப்ஷன் பி வந்து இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தோட இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் இன் அசோகா பில்லர் இன் அலகாபாத்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் சமுத்திரகுப்தோட பர்சனாலிட்டியை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து Samudragupta inscription, okay. Next, inscription from Iran reveals the information of Samudragupta. Actually, அது கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அந்த சோர்ஸ் கிடைக்கல எனக்கு. Next, coins depicts the figures of Chandragupta and Kumaradevi. ஸோ காயின்ஸ் இஷ்யூட் பை குப்தா கிங்ஸ் வந்து லெஜெண்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, பட் இவங்க தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. பட் காயின்ஸ் குப்தா கிங்ஸில் இருந்தது வந்து லெஜெண்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டைரெக்டாக இன்கரெக்டாக தெரிகிறது வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், நிதிசாரா அப்படின்ற ஒர்க் வந்து பாலிட்டியில் யார் எழுதுனா? ஸோ நிதிசாரான்ற ஒர்க் எழுதுனது வந்து காமதண்டக்கா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காமதண்டக்கா. இது ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் குப்தா எம்பையர்? ஸோ குப்தா எம்பையரோட ஃபர்ஸ்ட் ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் குப்தா எம்பையர் வந்து ஸ்ரீகுப்தா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தா. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், சந்திரகுப்தா டூக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, சந்திரகுப்தா டூக்கு இன்னொரு பேர் வந்து விக்ரமாதித்யா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி விக்ரமாதித்யா. Next 15th question, during the Gupta period wasteland was called as? So Gupta period அப்போ wasteland என்னன்னு சொன்னாங்கன்னா கிலா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கிலா. நெக்ஸ்ட் 10th 5-year plan. ஸோ இந்த இது வந்து அது வெட்டினரி அசிஸ்டண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு புக் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக் பிளானிங்கில் இருக்குது. ஸோ 10th 5-year plan. ஸோ 10th 5-year plan வந்து 2002 to 2007. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து who said planning may be defined as a conscious and deliberate choice of economic priorities by some public authorities அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்பரா வாட்டன் தான் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பார்பரா வாட்டன். Next 18th question, who said planning requires a strong, competent, incorrupt administration அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா ஆர்த்தர் லூயிஸ். ஸோ ஆர்த்தர் லூயிஸ் தான் planning requires a strong, competent, incorrupt administration அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்த்தர் லூயிஸ். நெக்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்றது லாங் டேர்ம் பிளான். அந்த லாங் டேர்ம் பிளானோட பீரியட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 20 to 25 years அப்படின்றது தான் நம்மளுக்கு பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 20 to 25 years. நெக்ஸ்ட் விச் இயர் நேஷனல் பிளானிங் கமிஷன் வாஸ் செட்டப் இன் இந்தியா? ஸோ இந்தியாவில் நேஷனல் பிளானிங் கமிஷன் 1950 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. செட்டப் இன் இந்தியா வந்து 1950. சி. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூடில் வி வந்து வால்யூம் ஆஃப் அ கோன், அதோட ரேடியஸ் ஆர். V1 வந்துறது வால்யூம் ஆஃப் அ கோன், அதோட ரேடியஸ் டபுள் ஆச்சு அப்படின்னா அதுக்கான ரேஷியோ, தட் மீன்ஸ் அதை ஈக்குவல் பண்ணணும்னா என்ன வரும்? ஸோ வால்யூம் ஆஃப் அ கோனோட ஃபார்முலா 4/3 πr²h. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் V r². நெக்ஸ்ட் அதோட ரேடியஸை டபுள் பண்ணுறோம், ஸோ அதனால 2r. அப்போ வர வால்யூம் வந்து V1. ஸோ இதை பார்த்தோன்னா 2 × 2 வந்து 4 r²h. ஸோ இதில் வந்து 4/3 πr²h² v போட்டோம் அப்படின்னா 4 தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ V1 is equal to 4v தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஏரியா, பேஸ் ஏரியா ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஸோ பேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் அப்படின்னா அது ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து πr². ஸோ பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் 30 square centimeter. ஸோ 30 centimeter. ஸோ இதில்
நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ பைஆர் ஸ்கொயர் வந்து 30, ஹெச் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். ஸோ 6 into 30 வந்து 180 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா க்ரோஸ். ஒரு பாக்டீரியா வந்து வளர்ந்துட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாரில் 5% வளருது, செகண்ட் ஹாரில் 8% டிக்ரீஸ் ஆகுது, திரும்ப தேர்ட் ஹாரில் 10% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் தேர்ட் ஹாரில் எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கும்? அதோட ஸ்டார்டிங் 10,000 இருக்குது அப்படின்னா. ஸோ அதோட ஃபார்முலா வந்து இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ நம்ம இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் போட்டுக்கணும், டிக்ரீஸ்னால் மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இனிஷியலாக இருக்கிற பாப்புலேஷன் 10,000. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாரில் இன்க்ரீஸ் ஆகிறது, அதனால 5 + 5/100. செகண்ட் ஹாரில் டிக்ரீஸ் ஆகுது, அதனால -8/100, திரும்ப +10/100. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 10,626. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 10,626. ஸோ நெக்ஸ்ட் 4th கொஷின். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ரேஷியோ அமாங். ஒரு 4 ரேஷியோ கொடுத்துட்டு அதில் லார்ஜஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம தம்ப் ரூல் அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கீழே இருக்க டெனாமினேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டெனாமினேட்டர் எல்லாத்தையும் சேம் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் இதுக்கான எல்சிஎம் 150. ஸோ இது எல்லாத்தையும் எல்சிஎம் 150 கன்வெர்ட் பண்ண அப்புறம் if two ratios are given for comparison, convert into a same denominator convert பண்ணிட்டோம். The fraction with greater numerator. ஸோ நியூமரேட்டரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டர். ஸோ நியூமரேட்டரில் இதுதான் பெருசாக இருக்கோ, அதனால 4/5 தான் லார்ஜஸ்ட் ரேஷியோ. ஸோ ஆன்சர் வந்து 4/5. நெக்ஸ்ட் வந்து 21:x equal to y is to 25 equal to 9 is to 15. ஸோ இதில் வந்து x and y என்னன்னு தெரியணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ a is to b proportion to c is to d. அப்படின்னா a into d a into d is equal to b into c ன்னு எழுதுவோம். ஸோ இதே கான்செப்டை யூஸ் பண்ணி ஸோ 21:x is equal to 9 is to 15 எழுதணும் அப்படின்னா இதுலேருந்து x கிடச்சிரும் 35. அதே மாதிரி y is to 25 equal to 9 is to 15க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா y is equal to 15 கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து 35,15. Next science, the sequence of organism through which passing of organic molecule in a community. ஒரு organic molecule ஒரு கம்யூனிட்டியில் ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ sequence of who eats whom in an ecosystem is called food chain. ஸோ ஆக்சுவலி இது ஃபுட் செயின் தான், இது என்னோட டைப்போ. ஸோ ஆன்சர் வந்து பி ஃபுட் செயின் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அ பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிளாஸ்டிக் நம்மளுக்கே தெரியும் நான் பயோடிகிரேடபிள். ஸோ கிளாஸும் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டில் பிளாஸ்டிக் மெட்டீரியல், மெட்டல் ஸ்கிராப்ஸ், அலுமினியம் ஸ்கேன்ஸ், பாட்டில்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ் தான் அதனால ரீயூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பயோடிகிரேடபிள் கிடையாது கிளாஸ். ஸோ அதனால கிளாஸ், அலுமினியம், பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து நான் பயோடிகிரேடபிள். ஸோ லீவ் அவுட் ஆகிறது வந்து ஒரே ஒன்று கோகோனட் ஷெல், அது வந்து பயோடிகிரேடபிள். நெக்ஸ்ட் த ஆவரேஜ் பர்சன் இன் இந்தியா ப்ரொடியூசஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தர் சராசரியாக எவ்வளோ வேஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா 0.45 kg ஆஃப் வேஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் சராசரியாக ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ கிலோ ஆஃப் சாலிட் வேஸ்ட் இந்தியா மொத்த மக்களும் சேர்ந்து எவ்வளோ வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னா 532 million கிலோ ஆஃப் சாலிட் வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 5th கொஷின். யூசேஜ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் காசஸ். ஸோ நம்மளோட அக்ரிகல்ச்சரில் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறனால எது பொல்யூட் ஆகுது அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து பி வந்து வாட்டர் பொல்யூஷன். ஸோ அக்ரிகல்ச்சரல் பல்யூட்டன்ஸ், chemical pesticide and fertilizer that get washed from farms. இதெல்லாம் வந்து significant source of water pollutants. Next 31st வந்து which one of the following languages was added to the H8 schedule 21st amendment மூலமாக ஆட் பண்ண லாங்குவேஜ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 21st amendment ஆக்ட் மூலமாக ஆட் பண்ண லாங்குவேஜ் வந்து சிந்தி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சிந்தி. நெக்ஸ்ட் 32 வந்து in which year anti-defection law was passed. ஸோ anti-defection law பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ ஆன்டி-டிஃபெக்ஷன் லா 1985 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ பி 1985. நெக்ஸ்ட் 33 which language was not added in the 8th schedule of the constitution by the 92nd amendment act. ஸோ 92nd amendment act மூலமா இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். So which language was not added in the 8th schedule? So இங்கே இருக்கு. ஸோ 92nd amendment act மூலமாக ஆட் பண்ண லாங்குவேஜஸ் வந்து போடோ, டாக்ரி, மைட்லி, சந்தாலி.
ஸோ பிடிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போடோ, டாக்ரி, மைத்லி, சந்தாலி. ஸோ மணிப்புரி கிடையாது, சந்தாலியை தான் ஆட் பண்ணியிருப்போம். அதனால லீவ் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக சோஷியலிஸ்ட் செக்யூலர் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணும். ஸோ சோஷியலிஸ்ட் செக்யூலர்ன்ற வேர்டு வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆட் பண்ணும். ஸோ பி 42nd. நெக்ஸ்ட்டு எந்த அமெண்ட்மெண்ட்டில் 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்தோம். ஸோ 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 103rd அமெண்ட்மெண்ட் 2019. 103rd அமெண்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எதை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒழுக்கம். நெக்ஸ்ட் வந்து இந்த குறள் மூலமா திருவள்ளுவர் வந்து எது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இந்த குறள் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது. ஸோ பி அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பண் எண்ணாம் பாடற் கேபின்றேன் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த குறள் மூலமா இரக்கம் இல்லாதவர்களின் கண்களை எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன், அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். ஸோ பாடலோட பொருந்தாத இசையோட கம்பேர் பண்றாரு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து நச்சப்படாதவன் அப்படின்றதுக்கான பொருள் கேட்குறாங்க. ஸோ பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் தான் வந்து நச்சப்படாதவன் செல்வம். ஸோ என்னன்னா பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் தான் நச்சப்படாதவன். விரும்பப்படாதவராக இருக்காருல்ல, அவரை தான் நச்சப்படாதவன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாளால். ஸோ இந்த குறளில் இந்த பாடல் வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்றது கொஷின்னு. ஸோ இங்கே இருக்கு வாளால் அறுத்து சுழினும் மருத்துவன் போல். ஸோ இந்த பாசுரம் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.